ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிப்போமாக. இயேசுவே ராஜா
கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தரை நன்றாக ஆராதித்தோம், துதித்தோம். இப்போது முக்கியமான ஒரு காரியத்துக்கு வந்திருக்கிறோம், அதாவது கொடுப்பது. உங்களுக்கு தெரியுங்களா, கொடுப்பது ஒரு சிறந்த காரியம் தேவனுடைய பார்வையில். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கொடுக்கும் பொழுது. அதில் உள்ள 3 ரகசியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நாம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். இரண்டாவதாக, நாம் கொடுக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது, ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக, கொடுப்பதன் மூலியமாக பிறருடைய தேவைகளை நம்ம எதிர்கொள்ளாக காணப்படுகிறோம். வேதத்தில் அப்படியாக சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று. ஒரு அழகான வசனம். அப்பொழுது நம்ம இப்படியாக கடந்த காலங்களாக C3 சபையின் காப்பாரிலிருந்து அநேகருடைய தேவைகளை சந்திக்கொள்ளாக நாங்கள் புறப்பட்டு அநேகருடைய தேவைகளை இந்த லாக்டவுன் காலத்தில் குறிப்பாக பலருடைய கஷ்டங்களை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். அநேகருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறோம். பொருட்களை கொடுத்து அநேகருடைய பிள்ளைகளுக்கு உடைகள், ஸ்கூல் யூனிஃபார்ம், இப்படியாக நாங்கள் அநேகர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது பிறருடைய காணிக்கைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காணிக்கைகள், பொருத்தனைகள், அன்பு காணிக்கைகள், தசம பாகங்கள் கொடுக்கும் பொழுது அது பிறருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வேளையில் கூட நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் அன்பு காணிக்கைகள், பொருத்தனைகள், இதுகளை நீங்கள் கீழ்கண்ட C3 மலேசியா அக்கவுண்ட் நம்பர்ல கொடுக்கும் பொழுது பிறருக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும்போது பெற்றுக்கொள்வோம். ஆமாம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நன்றாக ஆராதித்தோம். காணிக்க நேரத்தை நாம் கடந்து வந்தோம். இந்த வேளையில் கூட ராபோஜனத்தில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்பதாக கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 23 26. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட நாம் இந்த அப்பத்தை நாம் உட்கொள்ளுவோமாக. கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த அகோர காட்சியை நாம் நினைவு கூறுவோமாக. இந்த அப்பம் அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அவரை நினைவு கூர்ந்து இதை நாம் உட்கொள்வோமாக. அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இது இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த பானத்தை நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அதை நினைவு கூறும்படியாக இந்த பானத்தை நாம் உட்கொள்வோமாக. இதை உட்கொள்ளும் பொழுது கூட நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் பலவீனங்கள் இருப்பினும் அந்த இடத்திலே நாம் கரத்தை வைத்து நீங்க ஜெபித்து இதை உட்கொள்ளும் பொழுது அந்த வியாதியை, அந்த சரீர சுகத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த கால வேளையிலையும் மீண்டும் இந்த 11வது மாதம் முதல் வாரத்தில் நாங்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை நடத்தியிருக்கிறார். முதல் வாரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு இதை ஆசீர்வாதமாக இந்த நாளை கர்த்தர் நம்மளுக்கு திறந்து கொடுத்ததுக்காக நான் தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலும் கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்றோ மாறாத தேவன். அவர் நம்மளை எப்போதும் நம்மளுக்காக அன்பு செலுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையிலே நம்ம எப்படி பாரமான ஒரு செபத்தை ஏறெடுக்கிறோம், எப்படி ஒரு பக்தனை நோக்கி நம்ம பார்க்கிறோம். அந்த பக்தன் தன் ஜனங்களுக்கு, தன் சகோதரனுக்கு அப்படி மனம் இறங்கி பாரம் உள்ள செபத்தை ஏறெடுத்து பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அவங்களோட பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக பக்தன் தேவனை நோக்கி பார்த்து அவன் கூக்குரலை தேவன் கேட்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் காலவேளை உங்களிடம் பேச நான் விருப்பப்படுகிறேன். முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தது நம்மளோட தலைமை போகிற பாஸ்டர் ஜோராமே ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீத்திரி திருச்சபை சார்பாக காப்பார் திருச்சபை பாஸ்டரும் பாஸ்டர் மகேசனுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தெப்பிசுங்கா இருக்கிற சீத்திரை திருச்சபை ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மளை ஒருமனப்பட கூட வைத்திருக்கிறார். ஒரு விஷயம் கனமுடைய வண்ணமாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நீர் பேசும் நாங்கள் கேட்கபடியாக இந்த கால வேளை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு, இந்த கால வேளை ஆண்டவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கால வேளை ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இருதயங்களை, இந்த ஜனங்களை ஆண்டவரை, இந்த தேவ பிள்ளைகளை ஆண்டவரை நீ தொடபடியாக அப்பா உன் வசனம் இவங்களை ஆண்டவரை மீண்டும் 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 உயர்த்தபடியாக உன் கரத்தொழப்பு கொடுக்கிறோம். அப்பா நீர் ஆண்டவரை எங்களை நடத்தும். எங்களுடைய இறுதிய வாஞ்சங்களை அப்பா உன் வார்த்தையினாலே பூர்த்தி படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,
ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய பெரிய காரியம் செய்கிறார். எடுத்துக்கொள்வோமாக யாத்திராகமம் அதிகாரம் 32 வசனம் 32 வாசிப்போமாக, கேட்போம். ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையில இதோ ஒரு பக்தனை நோக்கி பார்க்கிறோம். மோசேன் என்ற ஒரு பக்தன், அவன் இஸ்ரேல் ஜனங்களே அந்த கூட்டத்தை அவர் கொண்டு போகிறதுக்கு அவர் பட்ட பாடுகளை நம்ம நோக்கி பார்க்கிறோம். யாத்திரா அதிகாரம் 32 நீங்க பார்க்கும்போது, எடுத்து வாசிக்கும் போது, என்ன இந்த மனிதன் பாவம் செய்தார், அப்படியே ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரலாமல் மன்னித்து அருளும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்ற. இல்லாவிட்டா நீர் எழுதின உன்னுடைய புஸ்தகங்களில் இருந்து என்னை என் பேரை கிறுக்கி போடு என்றார் என்று பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் அப்படியாக பக்தன் தன் ஜனங்களுக்காக, தன் சகோதரனுக்காக, கிறிஸ்துக்குள்ளாக மெய்யாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மளோட சகோதரனுக்காக பகந்து அவரு உருக்கமான ஜெபம், ஹல்லேலூயா, ஜெபம் என்றது பாரமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். கர்த்தரிடத்துல தன் ஜனங்களுக்காக அவர் பகந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பக்தனை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக அவரு தன் பாவங்களை கர்த்தர் சொல்லுகிற இந்த ஜனம் வளங்கெட்டு உள்ள ஜனமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனமானது வளங்கற்று உள்ள ஜனமாக இருக்குது என்று சொல்லி தேவன் தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் மோசே இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நாட்களில் பாவம் நடந்து விட்டது. இவங்கள் பாவம் செய்து விட்டார்கள். அந்த பாவத்திலிருந்து அவங்களை மன்னித்து, தேவரே இவங்களுக்கு ஒரு பாதையை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பகந்து அவர் பாரம் உள்ள ஜெபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆங்கிலத்தில் இப்படியாக leave me alone, I will destroy them. ஹல்லேலூயா. நீக்கிரமாக்கி போட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will destroy them, நான் அழைக்க போகிறேன் என்பது தேவன் கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்களை அழிக்க போகிறேன் என்று சொல்லி மோசேயின் இடத்துல சொல்லும் போது, அந்த பக்தன் அப்படியாக மனம் இறங்கி ஜெப பாரமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் அழித்து போட்டேன் மோசேனே, உன்னைய நானு இந்த பட்டணத்துல உன்னைய நான் பெரிய ஜாதியா ஆக்குவேன் மோசேனே, உன்னை குறித்து இந்த நேஷன்ல பெரிய ஒரு மனுஷனை ஆக்குவேன் என்று சொல்லி தேவன் இங்க பெரிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பெரிய ஜாதியாக மோசேன் ஆக்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா மோசேன் என்று சொல்லுகிறார், ஆண்டவரே இவங்க எனக்காக கொடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரே இவங்களோட பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, நான் போகிற பாதைக்கும் அவங்களை அழைத்து சொல்றதுக்கு எனக்கு அருள் ஊற்றும், மன்னிப்பு வேண்டும் என்று forgive them sin Lord, அவங்களோட பாவத்தை மன்னிக்க வேண்டும் சொல்லி அப்படியாக மோசேன் அவர் முறையாடுகிறார் தேவனிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக பக்தன் மோசே தேவன் இப்படியாய் சொல்லும் போது பக்தன் அதுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். மூணாவது காரியமாய் பார்க்கிறோம், பக்தன் அவரிடத்துல பதில் கொடுக்கிறார். அவங்களோட பாவத்தை மன்னிக்க வேண்டும், மன்னித்தர வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட என் பேரு அழைத்து விடும் ஆண்டவரே. அந்த ஜீவ புஸ்தகம் ஆவிக்குரிய காலத்துல நம்ம பார்க்கும்போது ஜீவ புஸ்தகம் என்று சொன்னா பரலோகத்தில் இருக்கப்பட்ட உங்களோட செய்திகள் இல்லாம இந்த பூமியில நீங்கள் என்னென்ன செய்திகளை என்னென்ன விதைத்தீங்களோ அத்தனை நல்ல காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்ட அன்பான தேவ பிள்ளைங்களை, அதுதான் பரலோக ராஜ்யத்தோட தேவ ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டது இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இது அர்த்தம் என்று சொன்னா ஜீவ புஸ்தகம் இருந்து ஆண்டவரே என் பேரை எடுத்து போடும் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்களை கொண்டு வரலையா? ஏன்
இந்த பாவத்தை தேவன் மன்னிக்கவில்லையா? அவனை பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்ற போகிறார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய சகோதரன் சகோதரி உங்களுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ள வரணும் என்று சொன்னா, அவங்களை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தணும்னு சொன்னா, நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி உங்களோட பேரை மட்டும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் சொல்லி எவ்வளவு சந்தோஷம் அடைவீங்க. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு தேவன் இந்த பக்தனை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஜனங்களுக்காக உங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்கள் யாத்திராம் அதிகாரம் எடுத்து வாசிக்கும் போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாவம் செய்தாங்கன்னு சொல்லி நீங்க பார்ப்பீங்க. ஆனாலும் இது இன்னைக்கு இந்த கால வேளையில தலைப்பு நான் எதை குறித்து பேசுறேன்னு சொன்னா, அவங்க பாவங்களை மன்னிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களும் போக வேண்டும் சொல்லி பக்தன் மோசே அப்படியாக கேட்டு பகிர்ந்து பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு காரியம், 4வது காரியத்தை நாம் பக்தன் மூலமா பார்க்கிறோம். பக்தன் சொல்லுகிறார், நான் பாதாளத்துக்கு போனாலும் ஆண்டவரே, பாதாளத்துக்கு போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, என்னோட ஜனங்களும் நீ பாதாளத்துக்கு அனுப்ப போகிற, அவங்களை அப்படியாக என் ஜனங்களை நீ பாதாளத்துக்கு அனுப்புறன்னு சொன்னா என்னையும் ஆண்டவரே நீ பாதாளத்துக்கு எடுத்துக்கொண்டு என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பாரமான ஜெபம் அவர் ஏறெடுக்கிறார் கர்த்தர் இடத்துல. தான் சாதிக்கு தன் சகோதரனுக்கு அவர் பகந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இங்கே எழுப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு எடுக்க வேண்டாம், நான் பாதாளத்துக்கு போகிறேன், என் ஜனங்களை அழிக்க வேண்டாம் ஆண்டவரே, அதே என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடு, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் வேண்டாம் ஆண்டவரே, என் ஜனங்கள் பாதாளத்துக்கு போனா என்னையும் அங்க அனுப்பு என்று சொல்லி அப்படியாக கர்த்தர் இடத்துல அவன் பாரத்தோடு செபிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளையில உங்களோட சகோதரன் சகோதரிக்கு உங்களோட நண்பருக்கு நீங்க செபித்து கொண்டிருக்கீங்களா? அந்த பாரம் கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் அல்லவா, அந்த பாரத்தை நீங்க சுமக்கிறீங்களா? இப்படித்தான் ஒரு பக்தன், இப்படித்தான் ஒரு தலைவர், இப்படித்தான் ஒரு மூப்பர், இப்படித்தான் ஒரு லீடர் இருக்க வேண்டுங்க. ஒரு பட்டணத்தில் வீட்டுக்கொண்ட தலைவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜனங்களை, அந்த மந்தைகளை நடத்துறதுக்கு பாரம் எடுக்க வேண்டும், ஜெப பாரம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மற்றும் பரலோகத்துக்கு போக வேண்டாம் என்பது மோசேயின் பக்தன் இப்படியாக பேசுகிறான். ஹல்லேலூயா. என்னோட ஜனங்களை பாவங்களை நீ மன்னிக்கி விட வேண்டும் ஆண்டவரே, அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேர் எடுத்து விடுற ஆண்டவரே, நான் மற்றும் பரலோகத்துக்கு போக வேண்டாம், என் ஜனங்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. முதல் ஒரு காரியத்தை பார்த்தோம், நரகத்துக்கு அவங்க போனோம், நானும் நரகத்துக்கு போக வேண்டும் என்று கேட்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உருக்கமான ஜெபம், பாரமான ஜெபம் பக்தன் ஏறு எடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அவனும் சொல்லுகிறான், அவங்க பாவம் செய்கிறாங்க, அவங்க பரலோகத்துக்கு நான் மற்றும் பரலோகத்துக்கு போகாதபடி அவங்களையும் ஆண்டவரை நான் கூட்டிட்டு தான் போக வேண்டும் என்று சொல்லி அவனை பாரமான ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு இருந்து கர்த்தரிடத்தில் இப்படியாய் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அவங்க எல்லோரும் பாதாளத்துக்கு போயிட்டு ஆண்டவரே நான் மட்டும் பரலோகத்துக்கு வந்து என்ன ஆண்டவரை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளாக ஒரு பாரம் இருந்ததுங்க. ஹல்லேலூயா. மோசேனுக்கு ஒரு பாரம் இருந்தது. ஹல்லேலூயா. மோசேனுக்கு ஜனங்கள் மேல ஒரு பாசம் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க கொஞ்சம் நெஞ்சமாக பாவம் செய்தாங்க. அவங்களோட பாவத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் இன்னும் நல்லபடியாக வாசித்து பார்த்தீங்களா? அவங்களோட பாவத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாவம் செய்த ஜனங்கள் மத்தியிலையும் மோசே ஒரு நல்ல ஒரு பக்தனாக இருந்து கர்த்தர் அந்த மோசேனை வழி நடத்தி கொண்டிருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையிலே உங்களை நோக்கி நான் கேட்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவாக இருக்கிறீர்கள். எத்தனை வருஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனாங்களாக இருக்கிறீங்களா? இல்ல ஏதோ தானோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்துவாக போயிட்டு வந்தா போதும், சபைக்கு போய் பாசர் இடத்துல மூஞ்சை காட்டிக்கிட்டு மூப்பர் இடத்துல மூஞ்சை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு கொண்டு இருக்கிற கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்களா? உங்களை நோக்கி இந்த காலவேளை கேட்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட பாரம் உள்ள ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்கள்? உங்களிடத்துல அந்த பாரமான ஜெபம் இருக்கா? இந்த சமுதாயத்துக்காக, நம்ம ஜனங்களுக்காக
நீங்கள் பாரமாக ஊக்கமாக ஜெபிக்கிறீங்களா? மோசேன்னு போல, ஆண்டவரே என் ஜனங்கள் பாவத்தில் இருந்துட்டாங்க, அவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இல்லைனா ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எடுத்துக்கொள்ளவும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவங்களும் பாதாளத்துக்கு போகணும், நானும் பாதாளத்துக்கு போறேன், என்னையும் அங்க அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவரே என் சகோதரன் இல்லாதபடி, என் சகோதரி இல்லாதபடி நான் மட்டும் பரலோகத்துக்கு போகணும். அவங்க பாதாளத்தில் இருந்துக்கிட்டு அந்த அக்கினியிலே கதறி அழுகிறதை கண்டு எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே அப்படின்னு பக்தன் மோசின் அப்படியாக தேவனிடத்துல பகிர்ந்து செபித்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அந்த காலங்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படியாக தேவ பிள்ளைகள் சொன்னா உங்களுக்கு அந்த பாரம் இருக்கா? உங்களுக்கு பாரம் இருக்கா? ஜெபிக்கிற பாரம் இருக்கா? உங்களோட அக்கமார் இருக்கலாம், உங்களோட அண்ணமார்கள் இருக்கலாம், உங்களோட தங்கச்சி இருக்கலாம், உங்களோட தம்பி இருக்கலாம், இல்ல உங்க பெற்றோர்களே இருக்கலாம், அல்லது உங்க தாயாக இருக்கலாம். அவங்களும் பாதாளத்துக்கு போக வேண்டுமா? அல்லது அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? இந்த காலகட்டத்தில் COVID-19 அப்படியாக இந்த COVID-19 பயங்கரமாக தீவிரமாக இந்த கலாம் பட்டணத்தில் பயங்கரமாக இருக்கு. நம்ம ஜெபிக்கிறோமா? கிறிஸ்து நம்ம கோலை இல்லைங்க, கிறிஸ்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்க வேண்டும். பக்தன் அன்றைக்கு ஜெபிக்கிறான். பாவிங்களே, அவங்க செய்த அக்கிரத்தை நீங்க பாருங்க, வேதத்தில் எடுத்து திரும்பி பார்க்கும் போது இந்த காலவேளை இந்த நேரம் இல்லை, ஆனாலும் பாவத்தை மன்னிக்க வேண்டும் சொல்லி பக்தன் அப்படியாக உருக்கமான ஜெபத்தை எடுத்து அவங்களுக்காக பகிர்ந்து பேசுறான். மோசே அவன் கண்ணீரோட, ஆண்டவரே என்னோட ஜனங்கள், ஆண்டவரே என்னோட ஜனங்கள் பாதாளத்துக்கு போக கூடாது அப்படின்னு உங்களுக்கு பாரம் இருக்கா? ஆத்மா பாரம் இருக்கா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கால வேளையிலே நான் உங்களிடத்துல சொல்லுகிறேன், உங்கள் கணவனிடம் ரட்சிப்புக்கப்படாதபடியாக இருப்பாங்க, உங்களோட குடும்பத்தில் உங்கள் கணவன் ரட்சிப்புக்கப்படாத இருப்பாங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க மற்றும் ஒன்றாக இருந்து சபைக்கு போய் இருக்க வேண்டும், நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், நான் தேவனிடத்தில் உண்மையாக உத்தமாக இருக்கிறோம், தசமான காணிக்கை அல்லத்தை நான் கணக்காக செலுத்துகிறேன் என்று சொல்லி இருக்கீங்க. ஆனா உங்களோட புருஷன் பாதாளத்துக்கு போக வேண்டும், நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போக வேண்டும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாக இருந்து இந்த காலவேளை இந்த வீடியோ பகுதியை பார்த்து கொண்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களா? நான் உறுதி பலமாய் சொல்லுகிறேன், மோசேயின் பக்தன் ஜெபித்த போல இந்த காலவேளையில் நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உறுதியாக சொல்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்து ஆளுகை செய்கிற இருதயம், அந்த ஜெபம், அந்த பாரம், கண்ணீர் இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. பாவிக்காக அந்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே. they are sinner. ஆண்டவர் சொல்கிறார், I will destroy them. அழைக்க போகிறேன் மோசே அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே உருக்கமான பாரமான ஜெபத்தை எடுத்து அவங்களை காப்பாற்று ஆண்டவரே, அவங்களை காப்பாற்று ஆண்டவர் என்று சொல்லி இந்த கால வேளையிலே அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களோட குடும்பத்துல இப்படியா இருக்கு? உங்களுக்கு அந்த பாரம் இருக்கா? என் கணவனை காப்பாற்ற மாட்டவரே, என்னோட தாய் தகப்பனை காப்பாற்ற மாட்டவரே, என் சகோதரன் சகோதரியை காப்பாற்ற ஆண்டவரே, பாதாளத்துக்கு போக கூடாது, பரலோக பாதைக்கு அந்த ஜீவ புஸ்தகத்துல அவங்களோட பேரை எழுதப்பட வேண்டும் என்று மோசேன்னு சொன்ன போல பாதாளத்துக்கு அவங்களை அனுப்புறா, அதே இடத்துக்கு என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு உங்களோட பிள்ளைங்களை ரட்சிப்புகளாக வராதபடியாக இருக்கும், அவங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு திட்டம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்காக நீங்க வருத்தப்பட்டு பாரமாக ஜெபிக்கிறீங்களாக, ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்களா? ஹல்லேலூயா. உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு கர்த்தர் கதவை திறந்து கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைங்களை, உங்களோட கணவனுக்கு, உங்களோட மனைவிக்கு, உங்களோட பிள்ளைங்களுக்கு, உங்களோட பெற்றோருக்கு இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட இடத்துல, தனிப்பட்ட அறையில இதோ மோசேயின் ஜெபித்த போல ஹல்லேலூயா பாரமான ஜெபத்தை நீங்க எடுக்கிறீங்களா? ஒரு மாற்றங்கள் வரங்க, 20 பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். அவங்களுக்காக யாரு ஜெபிப்பா? ஏதோ நான் சபைக்கு போய் என்னைய மட்டும் ரட்சிப்புகளை நடத்திக்கிட்டு தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே அப்படியே அணைய பாஷனை திருத்து ஆவிலை நிரம்பி அபிஷேகப்படுத்தல. அன்னைக்கு மோசேயின் ஆவில நடந்தார், சீனாய் மலையிலிருந்து இறங்கினார், பாவம் நடந்து விட்டது, பயங்கரமான பாவம் நடந்து விட்டது. ஆனாலும் அவங்களுக்காக மனமிறங்குற ஒரு ஜெபத்தை எடுத்தார், கர்த்தரிடத்துல கேட்டார். எங்கிருந்து அழிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அவர் மறுபடியும் கேட்க தீவிரமாக அவருடைய கரங்களை தேவனுக்கு முன்பாக ஈரெடுத்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனை பார்த்தோம். பாரமான ஜெபம்,
இந்த கால வேளையிலே அப்படியாக உங்க குடும்பத்தில் இருக்கா? உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா? கணவனுக்கு ஜெபிக்கிறீங்களா? ஒரு மனைவிக்காக ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு தாய்மார்களை தான் சபைக்குள்ளாக இருக்கிறாங்க, அவங்களோட கணவனுங்க வரமாட்டாங்க. அப்படியாக ஒரு குழப்பம் ஓடிக்கொண்டிருக்கு. கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் இந்த குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட பட்டணத்துல உங்களோட சுத்தி இருக்கிற தாமானுக்காக நீங்கள் அவங்களுக்காக பகுதி ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் கர்த்தர் காப்பாற்றணுங்க. நம்ம மாற்றம் இல்லாதபடி கர்த்தர் உங்களையும் வெண்ணியும் மற்றும் பரலோகத்துக்கு போகாதபடி அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் உங்களையும் வெண்ணியும் இந்த காலையில் எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவாக இருக்கிற நம்பர் சிங்கம் போல இருக்கக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. சிங்கமானது அது நடந்து வந்தா ராஜாக்கு போல, ராஜா வர்ற போல அது காட்டுக்கு ராஜாவா இருந்தது. அது ஒண்டியாதான் போகும், ஒண்டியாக தான் வேட்டையாடுங்க. இந்த கால வேலையில நம்மளும் நீங்களும் நானும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஆட்டுக்குட்டி மந்தைங்களை போல, ஆட்டுக்குட்டிகளை நீங்க பார்க்கும் போது அப்படியாக ஒரு கூட்டமாக போகும். ஹல்லேலூயா. அந்த நாள் மோசேன்னு சொன்னா, நான் மொத்தம் பரலோகத்துக்கு வரக்கூடாது ஆண்டவரே, என் ஜனங்களோட நான் வரணும் அப்படின்னு அவன் ஹல்லேலூயா பாரமான ஜெபத்தை எடுத்தான். சிங்கம் அது பயங்கரமாக ஒண்டியாக வேட்டையாடி ஒண்டியாக தான் போகும். ஆனா நம்ம ஆட்டு மந்தைகளாக இருக்கிற நம்ம ஒரு கூட்டமாக கர்த்தரை தொழுவோம், கர்த்தரை தேடுவோம். ஹல்லேலூயா. அது ஒன்றாக மேயும், ஒன்றாக கூடும், ஒன்றாக எல்லா காரியங்களுக்கும் ஈடுபடும். அதுதான் ஒரு மனமாக கர்த்தர் நம்மளை கொண்டு வரணும். சகோதரன் சகோதரி ஒருமனப்படும் போது எவ்வளோ ஒரு இன்பமாக, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மற்றும் பரலோகத்துக்கு போகாதபடி அநேக பேர் இருக்கிறவங்களும், சமுதாயத்தில் இருக்கிறவங்களும், நம்ம தேசத்தில் இருக்கிறவங்களும் அநேக பேர் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவ கர்த்தர் நம்மளுக்கு வாசக்கதவை திறப்பார். ஆகினால் பரலோக ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு இந்த ஜனங்கள் எல்லோரும் நான் நல்லபடியாக அவங்களை கரம் சேர்க்கிறதுக்கு, அந்த ஜீவ புஸ்தகங்களுக்கு பேரை எழுதுறதுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அபேரமாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். நம்ம கலக்குவோம், கலக்குவோம், கலக்குவோம். உங்களோட பட்டணத்தை கலக்குங்க. அங்க இருக்கிற எல்லா தாமான்களையும் உங்களுக்கு, சமுதாயத்துக்கு, நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் உங்களுக்கு ஜெபபாரம் இருந்துட்டு சொன்னான். கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் இந்த காலவிலே பெரிய காரியம் செய்வார். மோசேன்னு சொன்னார், இவங்களை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன். இந்த ஆண்டவரை இந்த கூட்டத்தோட நான் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவிலே கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த தாரணை கொடுத்ததுக்காக ஒவ்வொரு போதகருக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மெய்யாக ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் கனவுடனுமாக, பிதாவே, அன்ற நாள் மோசேனோட பக்தனோட பேசினேன் ஆண்டவரே, உருக்கமான ஆண்டவரே, பாரமான ஜெபத்தை மோசே நேரிடத்துல போல ஆண்டவரே எங்களோட குடும்பத்துல இந்த கால வேளையிலே ஆண்டவரே, இந்த சீத்திரி குடும்பத்துல அப்பா கர்த்தரை தெரியாம ஆண்டவரே புது நபராக இருக்கலாம், புது ஜனங்களாக இருக்கலாம் ஆண்டவரே, இயேசு என்பது யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. அந்த பக்தனை தொட்ட ஆண்டவர் அப்பா இந்த கால வேளையிலே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே அவன் பாரமான ஜெபத்தை ஏறெடுத்து, அப்பா அவங்க பரலோகத்துக்கு போலனா நானும் பரலோகத்திலிருந்து என் பேரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட ஆண்டவரே என்பதின் உறக்கமான சத்தத்தை ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜனங்கள் பாதாளத்துக்கு போக என்று சொன்னா என்னையும் பாதாளத்துக்கு அனுப்பும் என்று சொல்லி அப்படி ஆண்டவர் வைராக்கியமான பக்தி விருத்தி உள்ள ஆண்டவரை, உறக்கமான ஆண்டவரை, பாரமான ஜெபத்தை எங்களுக்கும் தாரும். இந்த கால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு இருதயங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நீ தொடும் ஆண்டவரே. அவங்களோட குடும்பத்தை, கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக இருந்து பார்க்கிற ஜனங்களே தொடும் ஆண்டவரை. அந்த பாரம், அவங்க பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட வேண்டும். அன்றால் பக்தரும் ஜெபித்த போல இயேசுவின் நாமத்தில் அவங்களை பாவத்திலிருந்து விடுவித்து எல்லாமே ரட்சிப்புகளாக வர வேண்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவையும் ஆசீர்வதிப்பார். God bless you.